Dear students, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 11th அக்கௌண்டன்ஸில் யூனிட் 1 இன்ட்ரோடக்ஷன் டு அக்கௌண்டிங். அதில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பார்க்க போகிறோம். அக்கௌண்டிங்கோடைய முக்கியத்துவம் என்ன, நம்ம அக்கௌண்ட் எழுதுகிறோம், இதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் பாருங்கள். அக்கௌண்டிங் இஸ் ஏ பேசிக் நெசசிட்டி ஃபார் ஆல் என்டர்பிரைசஸ். அக்கௌண்டிங் அப்படிங்கிறது எல்லா என்டர்பிரைஸுக்குமே பேசிக்கான பேசிக்கான தேவை அப்படின்னு சொல்லியிருக்கு. அடிப்படை தேவைன்னு சொல்லியிருக்கு. அக்கௌண்ட் இல்லாமல் எதுவுமே கிடையாது. இது எல்லா நிறுவனத்துக்குமே ஒரு அடிப்படை தேவை தான் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது சொல்லியிருக்குது. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இஸ் எனுமரேட்டட் ஆஸ் பிலோ. அதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் அதில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட்ஸ். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட்ஸ்னாக்க அக்கௌண்டிங் எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணப்படுது. ஸோ அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆல் தி டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் அன் என்டர்பிரைஸ் விச் ஆர் ஃபினான்சியல் இன் நேச்சர் ஆர் ரெக்கார்டட் இன் ஏ சிஸ்டமேட்டிக் வே இன் தி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இதில் எல்லா டிரான்சாக்ஷனுமே மானிட்டரி டிரான்சாக்ஷன் தான் ரெக்கார்ட் பண்ணுறோம். அது கேஷ் டிரான்சாக்ஷன், அது ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது சிஸ்டமேட்டிக் வேல ரெக்கார்ட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் தி ரெக்கார்ட்ஸ் ஆர் கிளாஸிஃபைடு அண்டர் காமன் ஹெட்ஸ் அண்ட் சம்மரைஸ் ஆர் ப்ரிப்பேர்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ரெக்கார்ட் பண்ண எல்லா டிரான்சாக்ஷனும் அது ஜேர்னலில் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஜேர்னலில் ரெக்கார்ட் பண்ண பிறகு காமன் ஹெட்ஸ் கீழே லெஜர் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அடுத்தது லெஜர் ப்ரிப்பேர் பண்ண பிறகு அதை சம்மரைஸ் பண்ணுவோம். சம்மரைஸ் பண்ணுறதுனாக்க ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம்னு சொல்லியிருக்குது. இதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். மறுபடியும் பாருங்கள். ஆல் தி டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் அன் என்டர்பிரைஸ் விச் ஆர் ஃபினான்ஷியல் இன் நேச்சர் ஆர் ரெக்கார்டட் இன் ஏ சிஸ்டமேட்டிக் வே இன் தி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இப்போ இந்த அக்கௌண்ட் புக்கில் எல்லா டிரான்சாக்ஷனுமே நம்ம சிஸ்டமேட்டிக் வேல ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்குது. தி ரெக்கார்ட்ஸ் ஆர் கிளாஸிஃபைடு அண்டர் காமன் ஹெட்ஸ் அண்ட் சம்மரைஸ்டு ஆர் ப்ரிப்பேர்டு. அந்த ரெக்கார்ட் பண்ண எல்லா டிரான்சாக்ஷனையும் ஜேர்னலாக ரெக்கார்ட் பண்ணுறோம். ரெக்கார்ட் பண்ண எல்லா டிரான்சாக்ஷனையும் காமன் ஹெட்டில் லெஜரில் ஒரு அக்கௌண்ட்டாக செய்கிறோம். அந்த அக்கௌண்ட்டில் சம்மரைஸ் பண்ணுறோன்னா ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு சொல்லியிருக்குது. ஓகேவா? அடுத்த செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னாக்க நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்டாக சொல்கிறது. அதில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அப்படின்னாக்க ஒன்று ட்ரேடிங் அக்கௌண்ட், இன்னொன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இன்னொன்று பேலன்ஸ் ஷீட். ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ இது எல்லாமே அக்கௌண்டிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதனால தான் ஒரு பிஸ்னஸுடைய ரிசல்ட் என்ன, பெர்ஃபார்மன்ஸ் என்ன நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? அதை பாருங்கள். ரிசல்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் தி ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் தி கன்சர்ன் கேன் பி ascertained from accounting periodically through the preparation of financial statements, namely income statement or trading and profit loss account and balance sheet. அதாவது இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்க ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம், பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிராஸ் ப்ராஃபிட்டாக கிராஸ் லாஸ்ன்னு தெரிஞ்சிக்க முடியும். அடுத்து ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் நெட் ப்ராஃபிட்டாக நெட் லாஸான்னு தெரிஞ்சிக்க முடியும். பேலன்ஸ் ஷீட்டில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன அல்லது ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் இதில் இருக்குது. ஸோ நிச்சயமாக எல்லாருக்கும் நம்ம என்டர்பிரைஸோடைய நிறுவனத்துடைய ப்ராஃபிட் எவ்வளோ லாஸ் எவ்வளோன்னு கண்டிப்பாக தெரியணும். நம்ம பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்கு, அதோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறது தெரியணும். ஸோ இதுக்கு அக்கௌண்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்குது. இதை பாருங்கள். அடுத்தது, this helps in distribution of profits to the owners and to provide funds for future growth of the business. அது மட்டும் இல்லாமல் 1 இயரில் ஒரு பிஸ்னஸ் எவ்வளோ ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணியிருக்குது, அந்த ப்ராஃபிட்லேருந்து ஓனருக்கு எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஓனர் எவ்வளோ எடுத்துக்க போகிறாரு. இப்போ ஒரு கம்பெனி 25 lakhs இந்த வருஷம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்குனாக்க 25 lakhs அப்படியே ஓனர் எடுத்துக்கக்கூடாது. அதில் ஒரு 15 lakhs எடுத்துக்கிட்டு ப்ராஃபிட்லாம் எடுத்துக்கிட்டு 10 lakhs ஃபியூச்சர் க்ரோத்துக்காக அந்த பிஸ்னஸ் இன்னும் வளர்ச்சி எடுக்கிறதுக்காக அவரை இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிச்சயமாக இந்த அக்கௌண்ட் இம்பார்ட்டண்டாக இருக்குன்னு சொல்லியிருக்குது. அடுத்து பாருங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ப்ராக்ரஸ்னாக்க இப்போ ப்ராசஸ் தான். நம்ம எப்படி நடந்துகிட்டு இருக்குது, வேலையெல்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்குது, ஸோ நம்ம என்ன பொசிஷனில் நம்ம பிஸ்னஸ் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த அக்கௌண்டிங் இம்பார்ட்டண்டாக இருக்குது. Analysis and interpretation of financial data can be done to assess the progress made in different areas and to identify the areas of weaknesses. நம்ம என்னென்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ஸோ அந்த பிஸ்னஸில் என்னென்ன பெஸ்ட்டாக இருக்குது,
ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, என்னென்ன வீக்னஸாக இருக்குது. இப்போ நம்ம உதாரணத்துக்கு பார்த்தீங்களேன், நம்மகிட்ட பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு காட்டன் டிபார்ட்மெண்ட், ரெடிமேட் டிபார்ட்மெண்ட், அதுபோல் வீவிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பல விதமான டிபார்ட்மெண்ட் இருக்குது. இதில் எந்த டிபார்ட்மெண்ட் பெஸ்ட்டாக இருக்குது, எது வீக்னஸாக இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அதை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து இந்த அக்கௌண்ட்ங்கிறது இம்பார்ட்டண்டாக இருக்குது. மேனேஜ்மெண்ட் இஸ் ப்ரொவைடட் வித் எ கம்ப்ளீட் பிக்சர் ஆஃப் தி லிக்விடிட்டி, ப்ராபபிலிட்டி அண்ட் சால்வன்சி ஆஃப் தி பிஸ்னஸ். மேனேஜ்மெண்ட்டுக்கு இது முக்கியமான இன்ஃபர்மேஷனை கொடுக்குது இந்த அக்கௌண்ட் அப்படிங்கிறது. மேனேஜ்மெண்ட் என்னென்ன பண்ண முடியும்னாக்க ஒரு கம்ப்ளீட் பிக்சர் அவங்களுக்கு கிடைக்குது பிஸ்னஸ் என்ன நடந்துகிட்டு இருக்குன்ட்டு. ஸோ லிக்விடிட்டி அப்படின்னாக்க நம்ம பிஸ்னஸில் வந்து என்ன எவ்வளோ கரண்ட் அசட்ஸ் இருக்குது, கரண்ட் லைபிலிட்டி எவ்வளோ இருக்குது, ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியுங்க. அதே போல் ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னாக்க நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது, கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியும். அடுத்து சால்வன்சினா டேர்ன் ஓவர் எப்படி இருக்குது, நம்மளுடைய டேர்ன் ஓவர்னாக்க ஃபிக்ஸ்ட் அசெட் டேர்ன் ஓவர் அதில் எப்படி இருக்குது, டெக்டாஸ் டேர்ன் ஓவர் எப்படி இருக்குது, கிரெடிட்டார் டேர்ன் ஓவர் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ அடுத்த 8 டிசிஷன் மேக்கிங். நிச்சயமாக ஒரு அக்கௌண்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்குனாக்க டிசிஷன் மேக்கிங்க்கு, அதாவது முடிவெடுக்கிறதுக்கு அக்கௌண்டிங் வந்து இம்பார்ட்டன்ட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். மேனேஜ்மெண்ட் ஆஃப் எ ஃபேம் ஹேஸ் டு மேக் ரொட்டீன் அண்டு ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன்ஸ் ஒயில் டிஸ்சார்ஜிங் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். அது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு மேனேஜ்மெண்ட் வந்து எப்பயுமே இம்பார்ட்டன்ட் டிசிஷன்லாம் எடுக்கணும். அப்படி டிசிஷன் எடுக்கிறதுக்கு நிச்சயமாக இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் இம்பார்ட்டன்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்குது. Accounting provides the relevant data to make appropriate decisions. அது இந்த அக்கௌண்டிங் டேட்டா மூலம் தான் நம்ம வந்து அப்ராப்ரியேட் முக்கியமான டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்குது. ஃபியூச்சர் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் கேன் பி பிளான்ட் பை தி மேனேஜ்மெண்ட் பேஸ்ட் ஆன் தி அக்கௌண்டிங் டேட்டா ப்ரொவைடட். அக்கௌண்டிங் டேட்டா கொடுக்குறது மூலமாக தான் இன் ஃபியூச்சரில் வந்துட்டு பாலிசி என்ன எப்படி சேஞ்ச் பண்ணலாம், எப்படி பிளானிங் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளால் ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்குது. என்ன பிளானிங் எப்படி மாற்ற போகிறோம், பிளானிங் எப்படி அதாவது பிளானிங் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிச்சயமாக இந்த அக்கௌண்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குன்னு சொல்லியிருக்குது. அடுத்தது சேட்டிஸ்ஃபைஸ் லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ். சில லீகல் ரெக்குயர்மெண்ட்டுக்கு தேவை, பல விதமான லீகல் ரெக்குயர்மெண்ட்டுக்கு சட்டப்படியான தேவைகளுக்கு இது இந்த அக்கௌண்டிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எது இருக்குதுன்னு பாருங்களேன். வேரியஸ் லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ் லைக் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ப்ராவிடன்ட் ஃபண்டு, பிஎஃப்னு சொல்லுவாங்க. எல்லா கம்பெனிலையுமே இருக்கும், அது பெரும்பாலும் நம்ம ஸ்கூலில் கூட இருக்குது. ஸோ அந்த பிஎஃப் நம்ம எவ்வளோ கட்டியிருக்கோம், எம்ப்ளாயிஸ்க்கு வந்து எவ்வளோ பே பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் வந்து நம்ம அக்கௌண்ட் எழுதி வச்சாக்க தெரிஞ்சிக்க முடியும். நம்ம எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ், எம்ப்ளாய்க்கு வந்து எவ்வளோ இன்சூரன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அக்கௌண்டிங் வந்து இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ், டேக்ஸ் வந்து என்னென்ன டிடெக்ட் பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அக்கௌண்ட் இம்பார்ட்டன்ட் இருக்குது. ஃபில்லிங் ஆஃப் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஆர் ப்ராப்பர்லி ஃபுல்ஃபில்டு வித் தி ஹெல்ப் ஆஃப் அக்கௌண்டிங். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து டேக்ஸ் ரிட்டர்ன் ப்ரிப்பேர் பண்ணுறோமா இல்லையா, எவ்வரி இயர் ஒவ்வொரு கம்பெனி டேக்ஸ் தரணும். அந்த டேக்ஸ் ரிட்டர்ன் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்குன்னு சொல்லியிருக்குது. அடுத்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஸ் பர் தி லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இஸ் ஆல்சோ ஃபெசிலிட்டேட்டட். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுமே நம்ம லீகல் ரெக்குயர்மெண்ட்டாக இருக்குது. இப்போ பேங்க்கில் லோன் வாங்கினா கூட எவ்வளோ ப்ராஃபிட் நம்ம ஏர்ன் பண்ணிருக்குன்னு பார்த்தா லோனே தருவாங்க, ஓகேவா இல்லையா. ஸோ எல்லா லீகல் ரெக்குயர்மெண்ட்டுக்குமே இந்த அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது அக்கௌண்டிங்கிறது இம்பார்ட்டண்டாக இருக்குன்னு சொல்லியிருக்குது. அடுத்த 6 பாயிண்ட் பாருங்கள். இன்ஃபர்மேஷன் டு இன்டெகிரேட்டட் குரூப்ஸ், பல்வேறு விதமான குரூப்ஸுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. யாராக இருக்குன்னு பாருங்களேன். Accounting supplies appropriate information to different interested groups like owners, management, creditors, employees, financial institutions, tax authorities and the government. ஓனர்ஸ்க்கு நிச்சயம் தேவை, ஏன்னா அவர் நிச்சயம் ப்ராஃபிட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். அதே போல் மேனேஜ்மெண்ட்டுக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தேவையாக இருக்குது. கிரெடிட்டார்ஸுக்கு வந்துட்டு இந்த நிறுவனத்தை நம்ம கடன் கொடுக்கலாமா வேணாமல் தெரிஞ்சுக்கிறதுக்காக, கிரெடிட்டார்ஸ்னால் கடன் கொடுக்குறோன்னு அர்த்தம். ஸோ அவங்களுக்கு இது தேவையாக இருக்குது. எம்ப்ளாயிஸ்க்கு வந்துட்டு நமக்கு எதுவும் இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா, போனஸ் கிடைக்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் தேவையாக இருக்குது. அடுத்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னாக்க நிதி நிறுவனங்கள்லாம் அர்த்தம். அவங்கள்ட்ட நம்ம லோன் வாங்குற மாதிரி இருக்கும். அவங்க லோன் தரணுனாக்கா இந்த நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கோம், அந்த கம்பெனி லோன் தரலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுறதுக்காக. டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க டேக்ஸ் கால்குலேட் பண்ணுற ஆடிட்டர்ஸ்க்கு இது தேவைப்படும். நிச்சயமாக ஆடிட்டர்ஸ் வந்து இந்த நம்மளோட அக்கௌண்ட் வச்சு தான் டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறாங்க. அதுபோல் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் நம்ம எவ்வளோ பே பண்ணுறோம், நம்ம எவ்வளோத்துக்கு இன்கத்துக்கு பே பண்ணுறோம்னு தெரிஞ்சதுக்காக கவர்மெண்ட்டுக்கும் இந்த
அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. ஸோ எல்லாருக்குமே தேவைப்படுது. அதனால இது ஒரு இம்பார்ட்டண்டாக இருக்குது நமக்கு அக்கௌண்ட் அப்படிங்கிறது. அதாவது லீகல் எவிடன்ஸ், சட்டப்படியான தேவைகளுக்கு எல்லாத்துக்குமே அக்கௌண்ட் முக்கியமான எவிடன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்குது, ஆதாரமாக இருக்குன்னு சொல்லியிருக்குது. அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆர் ஜென்ரலி அக்செப்டட் டு எவிடன்ஸ் இன் கோர்ட் ஆஃப் லா அண்ட் அதர் லீகல் அத்தாரிட்டிஸ் இன் தி செட்டில்மெண்ட் ஆஃப் டிஸ்பியூட்ஸ். டிஸ்பியூட்ஸ் வந்து தகராறுன்னு அர்த்தம். எல்லா விதமான தகராறுகளையும் தீர்ப்பதற்கு இந்த அக்கௌண்டிங் ஒரு முக்கியமான எவிடன்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் வந்து எந்த ஒரு கேஸ் நடந்தாலும் நம்ம இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளே ஒரு 10 lakh rupees வந்து தரணும் அப்படின்னு ஒரு கேஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க, அப்போ நம்ம வந்து உண்மையிலேயே 5 lakhs தான் கொடுக்கணும் இருக்குனாக்க நம்மகிட்ட அக்கௌண்டிங் ப்ரூஃப் எடுத்து போய் காமிக்கலாம். ஸோ நம்ம வந்து என்னென்ன டேட்டில் அவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துருக்கோம், ஸோ இவ்வளோ தான் பேலன்ஸ் இருக்குது, அவங்க வந்து அக்கௌண்ட்டை சரியாக மெயின்டைன் பண்ணாமல் நம்மள்ட்ட கூடுதலாக பணம் கேட்குறாங்க அப்படின்னு அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் கொண்டு காமிக்கலாம். அப்போ கோர்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இதனால் டிஸ்பியூட்ஸ்னால் தகராறுன்னு அர்த்தம். தகராறு இன் ஃபியூச்சரில் ஏற்படும் எல்லா தகராறுமே இந்த அக்கௌண்டிங் எவிடன்ஸ் மூலமாக தீர்த்துக்கலாம்னு சொல்லியிருக்குது. அடுத்து கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டேக்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு இது தேவைப்படுது. நிச்சயமாக அக்கௌண்டிங் தேவைப்படுது. இப்போ ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணனா கூட அக்கௌண்ட் தேவை. ஓகேவா, அதான் சொல்லியிருப்பாருங்க. அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆர் ஜென்ரலி அக்செப்டட் டு எவிடன்ஸ் இன் கோர்ட் computation of tax. Accounting records are the basic source for computation and settlement of income tax and other taxes. இந்த அக்கௌண்டிங் செட் பண்ணுறது இன்கம் டேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் அதர் டேக்ஸ் சொன்னேன்னா ஜிஎஸ்டி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு போன்ற இது மாதிரி டேக்ஸ் எல்லா டேக்ஸுமே வாட்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி எல்லா டேக்ஸுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்குது. அடுத்து செட்டில்மெண்ட் டியூரிங் மெர்ஜர்னாக்க இணைக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனியோட இணைக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நம்மள்ட்ட வோடாஃபோனோட ஐடியா கம்பெனியை இணைச்சாங்க, உங்களுக்கு தெரியும். வோடாஃபோன் ஒரு கம்பெனி இருந்துச்சு, அதோட ஐடியாவே இணைச்சாங்க. ஐடியான்னு ஒரு டெலிஃபோன் கம்பெனி. ஸோ இது மாதிரி பண்ணுறது பேர் மெர்ஜர்னு பேர். இந்த மெர்ஜ் பண்ணும்பொழுது எவ்வளோ அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணுறது, இதுக்கு அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் அக்கௌண்டிங் இருந்துச்சுனாக்கா அது மூலமாக செட்டில் பண்ணிக்கலாம். இது ஒரு இம்பார்ட்டண்டாக இருக்குது. when 2 or more business units decide to merger, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட நிறுவனம் வந்து ஒன்றா இணையும் பொழுது அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ப்ரொவைடட் இன்ஃபர்மேஷன் for deciding the terms of merger and any compensation payable as a consequence of merger. நம்ம வந்து 2-3 கம்பெனி ஒன்றா இணைஞ்சிக்கலாம். அப்படி இணையும் பொழுது எவ்வளோ அமௌண்ட் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறது தான். ஓகேவா, இப்போ உதாரணத்துக்கு ஐடியா வந்து சின்ன கம்பெனி வச்சுக்கோங்க, வோடாஃபோன் பெரிய கம்பெனி. அப்படி இணையும் பொழுது இப்போ வோடாஃபோனுடைய மொத்த எல்லா அசட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அசட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 crores இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதே வந்து ஐடியாவுக்கு வந்து ஒரு 700 crores தான் இருக்குனாக்க 300 crores வந்து ஐடியா செட்டில் பண்ணணும். ஸோ அப்போ ஈக்குவல் பண்ணிக்கணும், 2 பேருமே ஈக்குவலாக தான் கேபிட்டல் இது மாதிரி பண்ணிக்கணும். அப்போ தான் ஈக்குவலாக ஷேர் போகும் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு நிச்சயமாக இந்த அக்கௌண்டிங் அப்படி வந்து இம்பார்ட்டண்டாக இருக்குன்னு சொல்லியிருக்குது. மெர்ஜர்னா கீழே கூட கொடுத்துருக்கு பாருங்க. 2 or more business units forming a single entity is known as merger. அதாவது 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கம்பெனி வந்து ஒன்றா சேர்றதுக்கு பேர் தான் மெர்ஜர் அப்படின்னு பேர். மெர்ஜர்னா இணையிறதுன்னு அர்த்தம். ஓகேவா, இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இதை பார்த்துங்க. ஸோ தேங்க்யூ.